கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்க மசக்கையில் சாம்பல் சாப்பிடுவாங்க, மாங்காய் சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளித்து சாப்பிடுவாங்க. நம்ம முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல நமக்குள்ளே போனது மண்ணு தான். அதனால தான் நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை அள்ளி நாம் தின்றுருக்கோம். ஏன்னா இது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட். நம்ம குழந்தைய பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டில் கொண்டு வந்து தொட்டில் கட்டும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டிலோடு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும். நம்ம தவழ்கிற வயசில் மண் அள்ளி சாப்பிடுவோம். சைக்கிள் பழகிற வயசில் கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சிராய்க்கும். உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸையோ தேட மாட்டோம். கப்புன்னு இவ்வளோ மண்ணை அள்ளி அந்த காயத்தில் ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நம்ம உணர்ந்துருந்தோம். அப்படியே வளர்ந்து வர்ற காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பொறாமப்பட்டாங்கன்னு அம்மா என்ன செய்வாங்க, அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்புக்கு முடியலன்னா கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க. யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில் ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க. நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமாக போக வேண்டியிருந்தா பிடிமண் எடுத்து வந்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது. கடைசி காலத்தில் சாக கிடக்கும் போது அந்த மனுஷன், அந்த தாத்தா, அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். அந்த ஜீவன் பூமிக்கும் வானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எல்லா பேரம்பேத்தியும் வந்து பால் ஊற்றுங்கடான்னு ஊற்ற அவர் அப்படியே தான் கிடப்பார். ஏன் அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊற்றுங்க, அதையும் ஊற்றுவாங்க, அப்பையும் அப்படியே தான் கிடப்பார். தங்கத்து மேலே அந்த மனுஷனுக்கு ஆசையா, தங்கத்தை உரசி ஊற்றுங்க, அதையும் ஊற்றுவாங்க, அப்பையும் அவர் இழுத்துட்டே தான் இருப்பார். துட்டுனா ரொம்ப பேராசை பிடிச்சவையா, துட்டை கரைச்சி ஊற்றுங்க, அதையும் உரசி ஊற்றுவாங்க, அப்பையும் அந்த கழடு போய் சேராது. கடைசியாக ஒருத்தங்க சொல்லுவாங்க, அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அந்த சொந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி ஊற்றுங்க ஏன்னு சொல்லுவாங்க. சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகும் என்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது. அதனால தான் நம்ம மண்ணின் மைந்தர்கள்.